எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் தேவனுடைய சட்டத்திலிருந்து தேவ திட்டத்தை அறிந்து கொண்டு எப்படி ஜெபம் பண்ணணும், யாருக்கு யார் ஜெபம் பண்ணணும், வேதத்தில் கொடுக்கப்பட்ட சட்டம், புதிய ஏற்பாடு புதிய சட்டம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாவது நிருபம் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து, நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாக இருக்கிறது, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்கள் விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதி விசுவாசித்து சத்தியத்தை விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையே சொல்லுகிறேன். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் எல்லா மனுஷனுக்காகவும் ஜெபம் பண்ணணும். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ் ஒருவரே. இயேசு தான் நமக்காக பரிந்து பேசுகிறாரு. இயேசுக்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணலாம். உயிரோடு இருக்கிறவனுக்கு ஜெபம் பண்ணணும். மரியா கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாது. அண்ணம்மா பொண்ணம்மா அந்தோனி இங்கே வேளாங்கண்ணி எந்த பொம்பளைக்கிட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது. அவங்க நம்மளுக்கு பரிந்து பேசுறதுக்கு சட்டம் இல்லை. ஆகவே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ் ஒருவரே. அதற்காகவே நான் பிரசங்கியாக இருக்கிறேன். பவுல் சொல்கிறார். என்ன பிரசங்கம்? இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. யார் ஜெபம் பண்ணும்? உயிரோடு இருக்கிற மனுஷனுக்காக ஜெபம் பண்ணும். மரித்து போன மனுஷனுக்கு ஒருத்தன் ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் சுடுகாட்டு சூனியம். அது மரித்த ஆவிகளோடு தொடர்பு கொள்கிற பில்லு சூனிய கட்டு. சட்டத்தை மீறுகிறதே சாத்தானுடைய வேலை. மரித்த ஆத்துமாவுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே உயிரோடு இருக்கும்போது என்ன செஞ்சோமோ மரித்து போன பின்னாடி அதுதான் நமக்கு வாய்க்கும். அவனவன் செயலுக்கு தக்க கைமாறு என்னோட கூட வருகிறது. ஆனால் இந்த சாத்தான் கூட்டம், மனநிலை பாதிக்கப்பட்ட கூட்டம், அருள்ந்து மரியே வாழ்க, அருள்ந்து மரியே வாழ்க, அருள்ந்து மரியே வாழ்க, குழி வெட்டினாலும் அருந்து மரியாதான், தாலி கட்டினாலும் அருந்து மரியாதான், பண்டை தூக்கிட்டு போனாலும் அருந்து மரியாதான், சும்மா இருந்தாலும் அருந்து மரியாதான், ஒரு பொம்பளை சிலை தூக்கிட்டு விதியாக அருந்து மரியாதான். இதெல்லாம் சாத்தானுடைய மந்திரம், சாத்தானுடைய தந்திரம். ஆகவே மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ் இயேசுவே. இயேசு மட்டும்தான் நமக்காக பரிந்து பேச முடியும். மரித்து போனவனுக்காக அல்ல, உயிரோடு இருக்கிறவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையும்படி. ஆகவே தேவனுடைய சட்டத்தையும் திட்டத்தை அறிந்து கொண்டு இந்த சாத்தான் கூட்டத்தை விட்டு விலகி, இந்த சுடுகாட்டு சூனியம் கலரிக்கு போய் சிலரை கொடுத்தா உயிர் வராது, எதுவும் வராது. ஆகவே தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொண்டு நமக்காக இயேசு மட்டும்தான் பரிந்து பேசணும். மரியா கிட்ட சொல்லி, மரியா போய் இயேசுக்கிட்ட சொல்லி அப்படி சட்டம் கிடையாது. ஆகவே இந்த சட்டத்தை மாத்திரத்தான் சாத்தானுடைய வேலை. சாமியார் வேஷத்தில் சாத்தான் சுற்றிட்டு இருக்கிறான், உலகம் எங்கே சுற்றிட்டு இருக்கிறான். பைபிள் தூக்கிட்டு பாஸ் இந்த கள்ள பசங்க, பிதா குமாரன் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குற கள்ள பசங்க, குழந்தைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குற திருட்டு பசங்க, இதெல்லாம் சாத்தானுடைய வேலை, சாத்தானுடைய கூட்டம். ஆகவே இந்த சாத்தானுடைய மந்திரத்தையும் தந்திரத்தையும் விட்டு சத்தியத்தை அறிந்து சத்தியம் சொல்லுகிறபடி எதை செஞ்சால் அது வாய்க்கும். ஆகவே சத்தியத்துக்கு விரோதமாக எது செஞ்சாலும் அது சாத்தானுடைய திட்டம். ஆகவே வேத வசனத்தையும் தேவ சட்டத்தையும் தேவ திட்டத்தையும் அறிந்து எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும். மரித்து போனவனுக்காக யாரும் வேண்டனாக்கா அது பரிகாரம் தராது, அது சுடுகாட்டு சூனியம். ஆகவே தேவனுடைய சத்தியத்தை அறிந்து உயிரோடு இருக்கிற மனுஷனுக்காக ஜெபம் பண்ணும். நான் ஜெபம் பண்ணால் உலகத்தில் உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கு அது ஒரு பரிகாரம் செய்யும். செத்து போனவனுக்காக நான் ஜெபம் பண்ணால் அது சாத்தானுடைய தந்திரம், அது சுடுகாட்டு சூனியம். ஆகவே அப்படி ஒரு ஜெபமோ அப்படி ஒரு திட்டமோ அப்படி ஒரு சட்டமோ நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆகவே சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை பிரகாரம் உயிரோடு இருக்க வரைக்கும் தான் உனக்கு பிரமாணம். மரித்து போன பின்னாடி அது வேறு பிரமாணத்துக்குள்ளே, வேறு பரிமாணத்துக்குள்ளே, வேறு கிரகத்துக்குள்ளே, வேறு சட்டத்துக்குள்ளே, வேறு திட்டத்துக்குள்ளே அது மறைந்து விடும். மரித்து போனதுக்காக பூமியில் இருக்கிறவன் யாரெல்லாம் வேண்டானோ அவன் சூனியக்காரன், சாத்தானுடைய வேலைக்காரன், அதை சொல்லிக் கொடுக்குறவன் பிசாசின் ஊழியக்காரன். ஆகவே தேவ சட்டத்தை அறிந்து தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறார். வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்து நாமம் உலக முடிவு பெறுது சகல நாட்டில் அம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த சட்டத்தையும் திட்டத்தையும் தெரிந்து தெளிவாய் புரிந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவ, மற்றவெல்லாம் கள்ள நோட்டு. ஆகவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் முழுகி ஞானஸ்தானம் எடுக்காதவன் எவனும் கிறிஸ்துவும் கிடையாது. தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டிருக்கிற சாத்தான் கூட்டம். ஆகவே சத்தியத்தை அறிங்கள், சத்தியம் உங்களை
விடுதலையாக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.